சாரு கலை சாரு கண்டிப்பா உங்களுக்கு கை தட்ட சொன்னா தட்டுவீங்களா தட்ட மாட்டீங்களா? கேட்டு போறீங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்னோட சொன்னாங்க, உப்பு அதிகமா போனா வீணா போயிடுங்க. நான் இப்ப சொல்றேன், உப்பு இல்லா பண்ணம் குப்பையில சொல்றாங்க. என்ன உணவு செய்தாலும் அது உப்பு போடலைன்னா அந்த பண்ணம் குப்பையில சொல்லிருக்காங்களா? சொல்லிருக்காங்களா இல்லையா? சொல்லிருக்காங்க. நம்ம காந்திஜி, நம்ம தலைவர், நம்ம நடுவர் கூட சொன்னாரு, காந்திஜி அகிம்சை ஃபாலோ பண்றாரு. அவரு கண்டிப்பா சொன்னா 1000 மக்கள் வந்து பின்னாடி நடப்பாங்க அப்படின்னு. அந்த அகிம்சை வழியில் நடந்த அந்த காந்திஜி கூட பல வருடங்களா சத்தியாகிரக மூலமா போராடிய காந்திஜி கடைசியில் அவர் கையில் எடுத்த ஒரு ஆயுதம் என்னவென்றால் டூ ஆர் டை. தெரியுமா? செய் அல்லது செத்து மடி. செய் அல்லது செத்து மடி. கண்டிப்பாக செய்ய சொல்றாரு. எல்லாருமே சுதந்திர போராட்டத்தில் பங்கப்படுங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்றாங்க. எல்லா இந்திய மக்களும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி ஈஸியா நம்ம வின் பண்ண முடிச்சு. அப்படியே ஓகே. இப்போ என்னோட கருத்து பாருங்க. இன்னைக்கு காலம் எங்க தப்பு ரொம்ப போரா இருந்துச்சுல. அப்படிதான் நம்ம எதிரணி தலைவர் நம்ம சுந்தர சாரு காலையில எழுந்திருச்சு, ஏப்பா கமலேசு எந்திருப்பா, நம்ம சரஞ்சமான் உங்க தேடி இருப்பாங்க, சரஞ்சமான் தேடி இருப்பாங்க, பாரதிமான் தேடி இருப்பாங்க, கொஞ்சம் எந்திரிக்கா 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 அப்படின்னு கொஞ்சி கொஞ்சி கனிமா சொல்லியிருந்தாங்க. கமலேசு எந்திரிக்கிற மாதிரி தெரியல. இவனை கொஞ்சிட்டே இருக்கிறாரு. தொழிலிருந்து அவங்க மனைவி பார்த்தாங்க, என்ன இவர் கொஞ்சிட்டே இருக்கிறாருன்னு ஒரு உருளைக்கட்டை எடுத்து 2 அடி போட்டாங்க. 2 இருக்கும். அப்படியே சொல்றாங்க. இப்ப வந்திருக்காங்க இங்க அடி உதவுற மாதிரி உதவ மாட்டாங்க ஐயா. கண்ணுக்குள்ள சத்தம் பொங்கி கிடக்கும், சிந்த ஒளி கட்டி கட்டி இது தள்ளி தோன்றியா இல்லை தீவா. ஒரு சொத்தோட்டு சொல்லுங்கன்னா அந்த கல்லை உடைக்கணும். உடையால தட்டி தட்டி உடைச்சு அதை ஒரு சிற்பமா மாற்றுவாங்க. அந்த ஒளி நேசி நம்ம கட்டும் பொழுது இந்த கல்லுக்கு வலிக்கும் அப்படின்னு ஒளி சட்டம் விட்டா அந்த ஒரு சிற்பம் கிடைக்குமா? சிற்பமே வராது. அதே போலதான் நாங்களும் மாணவர்களை அன்பா அப்படி மதமா கொஞ்சம் பிரபு கண்டிப்பா என்னுடைய பாவிசைன்னு ஒரு கவிதை ரொம்ப அற்புதமா எழுதுவார். வழி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும். யாரெல்லாம் வழியை தாங்குறாங்களோ அவங்கதான் சிற்பமா உயர்ந்து வாழ்க்கையில மிக அற்புதமான இடத்துக்கு போக முடியும். ஆகையினால் கண்டிப்பு தான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பு தான் ஐயா, கண்டிப்பு தான் முக்கியம். கண்டிப்பு தான். சொல்லுங்க. சிலப்பதிகாரம் கதை படிச்சிருக்கீங்களா ஐயா? ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கு. சொல்லுங்க. அதுல கண்ணகி தன்னுடைய கணவர் கோவலர் வந்து நடனம் அழகிய மாதவி பார்க்கறதுக்கு தாத்தா காட்டி அனுப்புவாங்க. போயிட்டு வாங்க அக்கா, பாய் பாய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கடைசியில அந்த கண்ணகிக்கு கோவலர் இல்லாம போற நிலைமை வந்துச்சு. அது முதல்ல அவங்க கண்டிச்சு இருந்தா அந்த நிலைமை வந்திருக்காரு. இந்த மதுரையை அவங்க எரிச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவரை எரிக்கலாம். பொது சுற்றுலாம் எரிக்கும். ஆமா, வேலையில்லாம மதுரை எரிச்சுட்டாங்க பாருங்க. தப்பு இல்லை. ஓகே. இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பு ஒரு மாணவரை நல்வழிப்பட்ட மிகவும் முக்கியமான வந்து அந்த கண்டிப்புதான் இருந்தா அந்த மாணவர்களை நாம் சீரழிக்கிறோம் என்றுதான் அர்த்தம். அந்த சீரழிப்புக்கு ஒரு சங்கம் வைத்து அது தலைவர் செயலர் பொருளை வந்து அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள். கேட்டுங்க. இப்படிதான் நம்ம ஹிஸ்டரி சார், நம்ம ப்ரொஃபசர் அழகா வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டாரு. ஒருத்தன் அது கடவுளே நியூயார்க்ன்றது இந்தியாவுடைய தலைநகரா மாறணும் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஏன்டா அப்படிதான் நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னா. சோ இவர் என்ன சொல்லி கொடுக்கிறார், அவன் எப்படி எடுத்துக்கிறான். நியூயார்க் என்பது இந்தியாவுடைய தலைநகரா மாறணுமா,
அப்படி வரலாறு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஆசிரியர் தான் பிரபு சார். நாம் தட்டக்கரந்தி போந்தார் நடமாடும் கோயில் நீதானே. ஐயா, ஒரு அம்மாவை எல்லாருக்குமே பிடிக்கும், அப்படிதானே? எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த கண்டி முகம் பிடிக்கும், கனிவா பேசுற திமுகம் பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு அம்மாவை ஒரு மாணவன் விளையாடுகிற கிரிக்கெட் மக்களை அடித்து கொலை செய்திருக்கிறான். இந்த நிகழ்ச்சியிலும் அந்த பெற்றோர்களின் கண்டிப்பு இல்லை என்பதை நான் பதிவு செய்கிறேன். கண்டிப்பா நீங்க செல்போன் தரலாம், அதை அப்படியே எடுத்து அம்மா மேல அடிக்கிறானே, குழு அப்படி சொன்னா கொடுக்க மாட்டேங்கிறான், வெறுப்பு அப்படியே செல்போன் எடுத்து அடிக்கிறான். அம்மா அப்படியே கேட்ச் பண்றாங்க, ஓப்போ 10,000 ரூபாய் செல்லு உடையுது. நீங்க கேட்சிங் நடந்துருக்குது, அப்படிதான் நடக்குது. ஐயா, நம்ம சின்ன வயசு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மா எல்லாம் நிலவை காட்டி உள்ள கொடுப்பாங்க. ஆனா இப்போதைக்கு தாய்மார்கள் எல்லாம் ரொம்ப கனவோட வெளியில போன கஷ்டம் அப்படின்னு வீட்டுல இருக்க மொபைலை காட்டி உணவு கொடுக்குறாங்க. அப்ப இருந்தே ஆரம்பிக்குது அந்த மாணவனின் மொபைல் பார்க்கிற ஒரு பழக்கம், கெட்ட பழக்கம். அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா அவன்